அமெரிக்க அரசு வெனிசுலா, கிரீன்லாந்து, ஈரான் என அடுத்தடுத்த போர் மற்றும் தாக்குதலில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் ட்ரம்ப் அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தரவுகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இது அமெரிக்க முதலீட்டாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் 2025 ஆண்டின் 4ஆம் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி இறுதி மதிப்பீட்டில் 0.5% குறைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார பகுப்பாய்வுத்துறை வியாழக்கிழமை வெளியிட்ட இந்த தகவல் 3ஆம் காலாண்டின் 4.4% வளர்ச்சியில் இருந்து பெரும் வீழ்ச்சியை கண்டுள்ளதை இந்த தரவுகள் காட்டுகிறது. சந்தை கணிப்புகள் 0.7% வரையில் குறையும் என முன்பே கணிக்கப்பட்ட நிலையில் அதைவிட குறைவான அளவை பதிவு செய்துள்ளது. இதனால் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் 2026 மிகவும் பலவீனமான நிலையில் 2026 ஆண்டை தொடங்கியுள்ளது என்பது தெளிவாகிறது. டிசம்பர் காலாண்டே இப்படி இருக்கும் நிலையில் மார்ச் காலாண்டில் ருத்ர தாண்டவம் ஆடிய ட்ரம்பால் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி கணிப்புகளை ஏப்ரல் 30ஆம் தேதி பொருளாதார பகுப்பாய்வு துறை வெளியிட உள்ளது. இதை பார்க்க உலகமே எதிர்பார்த்தும் நிற்கிறது. அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி 4.4% இருந்து வெறும் 0.5% குறைய முக்கிய காரணமாக இருந்தது. தனியார் முதலீட்டில் ஏற்பட்ட வீழ்ச்சி அந்நாட்டில் வணிகத்தின் மீதான நம்பிக்கை குறைந்துள்ளதை இது காட்டுகிறது. பொருளாதார கொள்கை குறித்த நிச்சயமற்ற தன்மை, உலக வர்த்தக பதட்டம் மற்றும் போர் பதட்டங்கள் ஆகியவை நிறுவனங்களை முதலீட்டை குறைக்க வைத்துள்ளன. இது பொருளாதாரத்தின் அடிப்படையை பாதித்துள்ளது. அமெரிக்க பொருளாதாரத்தின் 2/3 மேல் நுகர்வோர் செலவினம் பங்கு வகிக்கிறது. இந்த காலாண்டில் அமெரிக்க மக்களின் உண்மையான தனிப்பட்ட நுகர்வு செலவினம் 1.9% மட்டுமே உயர்ந்திருக்கிறது. முந்தைய காலாண்டின் 3.5% வளர்ச்சியுடன் ஒப்பிடும்போது இது பெரும் மந்த நிலையை காட்டுகிறது. அமெரிக்காவின் உள்நாட்டு பிரைவேட் டொமஸ்டிக் பர்ச்சேஸ் என்ற முக்கிய அளவுகள் இந்த காலாண்டில் வெறும் 0.3% மட்டுமே வளர்ந்தது. முந்தைய காலாண்டில் 4.5%துடன் ஒப்பிடும்போது இது பெரும் வீழ்ச்சி. இந்த மாற்றம் ஒரு துறையில் மட்டுமல்ல, பல துறைகளிலும் பரவலான மந்த நிலையை உறுதிப்படுத்துகிறது. அக்டோபர், நவம்பர் 2025 அரசு ஊழியர் பணி நீக்கம் காரணமாக இந்த தரவு வெளியீடு தாமதமானது. மேலும் ஈரான் மீதான போர் உள்ளிட்ட புவியியல் பதட்டங்கள் அதிகரிக்கும் முன் கிடைத்த இறுதி முழுமையான பொருளாதார நிலைப்பாடு இது என்பதால் போர் மூலம் எவ்வளவு பாதிப்பு எதிர்கொண்டுள்ளது என்பதை கணக்கிட இது சரியான நிலையாகவே இருக்கும். இது பெடரல் ரிசர்வ் உள்ளிட்ட அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியும் இருக்கின்றன. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மந்தமான பொருளாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று சமநிலையை உருவாக்க வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் இது குறித்து, அதாவது மத்திய கிழக்கில் நிலவி வரக்கூடிய போர் பதற்றங்களுக்கு இடையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான மோதல் தற்போது ஒரு புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் தற்போது ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை எட்டியுள்ள போதிலும் ஹர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான கடல்வழி பாதையில் செல்லும் எண்ணெய் டேங்கர்களுக்கு கட்டணம் வசூலிப்பதாக வரும் தகவல்கள் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று ட்ரம்ப் கடுமையாக சாடியிருக்கார். இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப், எண்ணெய் டேங்கர்களை ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக அனுமதிக்கிறதில் ஈரான் மிகவும் மோசமான நேர்மையற்ற வேலையை செய்து வருகிறது. இது நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் அல்ல. அந்த பாதையில் செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வருகின்றன. அவர்கள் அதை செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி செய்திருந்தால் அதை இப்போதே நிறுத்த வேண்டும் என்று எச்சரித்திருந்தார். ஈரானின் இராணுவம் இன்னும் அந்த நீர்வழி பாதை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதையும் அதன் மூலம் வருவாய் ஈட்ட முயற்சிப்பதையும் வெள்ளை மாளிகை வன்மையாக எதிர்த்து வருகிறது. மறுபுறம் ஈரானின் புதிய உச்ச தலைவர் அயதுல்லா முஸ்தபா கமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் அமைந்துள்ளது. தனது தந்தை மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்று கொண்ட கமேனி இதுவரை பொதுவெளியில்
தோன்றாத நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல ஆக்கிரமிப்பு குற்றவாளிகள் என்று வர்ணித்திருக்கார். ஈரானின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு இழப்பீடு கூறுவதோடு மட்டுமல்லாமல் உயிரிழந்த வீரர்களுக்கு இரத்த பணம் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வழங்கியே தீர வேண்டும் என்று அவர் ஆக்ரோஷமாக தெரிவித்திருக்கார். ஹர்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஈரான் ஒரு புதிய கட்டத்தை எட்டும் என்று பேச்சுவார்த்தைகளில் செல்வாக்கு செலுத்த மக்கள் வீதிகளில் இறங்கி போராட வேண்டும் என்றும் கமேனி அழைப்பு விடுத்துள்ளார். உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் இந்த ஜலசந்தி தொடர்ந்து ஈரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதும் அங்கு நடக்கும் கெடுபிடிகளை உலக பொருளாதாரத்தை சிதைக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளன. போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் முழுமையாக அமலுக்கு வராத சூழ்நிலையில் இரு நாடுகளின் தலைவர்களும் மாற்றி விடுத்து வரக்கூடிய இந்த எச்சரிக்கைகள் மீண்டும் ஒரு முழு அளவிலான போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது ட்ரம்ப் தனது வழக்கமான பாணியில் ஈரானுக்கு நேரடி மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரானின் இந்த போக்கு நீடித்தால் அதன் விளைவுகள் கடுமையாகவே இருக்கும் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். ஈரானின் புதிய தலைமை மற்றும் ட்ரம்பின் பிடிவாதமான நிலைப்பாடு ஆகியவற்றுக்கு இடையே ஹர்முஸ் ஜலசந்தி என்பது ஒரு சர்வதேச பிரச்சினை என்பதை தாண்டி ஒரு ஈகோ யுத்தமாக மாறி வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே அமைந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த தனது 129 டன் தங்கத்தை சத்தமே இல்லாமல் ஒரு மாஸ்டர் பிளான் மூலம் பாதுகாப்பாக பாரிஸுக்கு கொண்டு வந்திருக்கிறது பிரான்ஸ். மேலும் இந்த ஐடியாவால் அந்த நாட்டுக்கு கிடைத்த லாபம் மட்டும் சுமார் 12.8 பில்லியன் யூரோக்கள், கிட்டத்தட்ட 1,38,431 கோடி. இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக இந்தியாவில் அவசர தேவைக்கு பலரும் தங்கத்தை முதலீடாக கருதி சேமித்து வைப்பாங்க. எதிர்காலத்தில் பிரச்சனை அப்படின்னா தங்கம் கை கொடுக்கும் என்பது பொதுமக்களுடைய நம்பிக்கை. அதுபோல தான் உலக நாடுகளின் மத்திய வங்கிகளும் பொருளாதார குழப்பம் ஏற்படும் போது சமாளிப்பது உள்ளிட்ட பல காரணங்களால் தங்கத்தை வாங்கி குவிப்பார்கள். அப்படிதான் பிரான்சும் பல ஆண்டுகளாக தங்கத்தை வாங்கி குவித்திருந்தது. அதை வைத்துதான் தற்போது சத்தமின்றி பெரிய கேம ஆடியிருக்காங்க. அதாவது பிரான்ஸ் நாட்டின் ஒட்டுமொத்த தங்க இருப்பான 2,437 டன்ல சுமார் 5% தங்கம், அதாவது 129 டன் அமெரிக்காவின் நியூயார்க் பெடரல் ரிசர்வ் வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் பல ஆண்டுகளாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இதுவரை பிரச்சனை இல்லை என்றாலும் ட்ரம்ப் மாறி மாறி பேசுவது, மாறி வரும் உலக பொருளாதார சூழல் உள்ளிட்ட காரணங்களால் தனது தங்கத்தை வெளிநாடுகளில் வைத்திருக்க வேண்டாம் என பிரான்ஸ் நினைத்திருக்காங்க. அதை மீண்டும் பாரிஸ் நகருக்கே கொண்டு வர பிரான்ஸ் மத்திய வங்கி முடிவு செய்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய அளவிலான தங்கத்தை கப்பலிலோ அல்லது விமானத்திலேயோ பாதுகாப்பாக கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய ரிஸ்க். சர்வதேச அளவில் இன்சூரன்ஸ், பலத்த பாதுகாப்பு என 100 கோடி ரூபாய் செலவாகும். இங்குதான் தனது ஸ்மார்ட்டான மூளையை பயன்படுத்தியது பிரான்ஸ். நியூயார்க்கில் இருக்கக்கூடிய தங்கத்தை அங்கேயே சர்வதேச சந்தையில் வெற்றிவிட்டு அதே அளவுக்கான புதிய தங்கத்தை ஐரோப்பிய சந்தையில் வாங்குவதுதான் அந்த மாஸ்டர் பிளான். அதுவும் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உச்சத்தில் இருந்த நேரத்தை பார்த்து நியூயார்க்கில் இருந்த அந்த பழைய தங்க கட்டிகளை அப்படியே அமெரிக்க மார்க்கெட்டில் வெற்றெடுத்தது பிரான்ஸ். விற்ற கையோடு அதே அளவுக்கு புதிய மாற்று சர்வதேச தரத்திலான தங்க கட்டிகளை ஐரோப்பிய மார்க்கெட்டிலேயே வாங்கியிருக்காங்க.